ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு. இன்று மாதத்தின் கடைசி நாள், அதாவது ஜூன் மாதத்தின் கடைசி நாள். இன்று செய்யக்கூடிய முக்கியமான 5 விஷயங்கள் என்னென்ன? இந்த 5 விஷயங்களை நம்ம செய்தாலே நாளை பிறக்க இருக்கும் முதல் நாளன்று நம்முடைய வாழ்க்கையில அந்த மாதம் முழுவதும், வருகின்ற மாதம் முழுவதும் செல்வ செழிப்பு ஏற்படும், பண கஷ்டம் இருக்காது. இன்று என்ன செய்ய வேண்டும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு மாதத்தின் கடைசி நாளன்றும் முதல் நாளன்றும் சில விஷயங்களை செய்யும் பொழுது அந்த மாதத்தில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும், சண்டைகளும் நீங்கும், வருகின்ற மாதம் நமக்கு நல்லபடியாக அமையும். அது ஆங்கில மாதமாக இருந்தாலும் சரி, தமிழ் மாதமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்களை தவறாமல் பண்ணணும். அந்த வகையில தான் இன்று மாதத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருப்பது அதி விசேஷமானது. ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை வெளியே தள்ளவும், கண் திருஷ்டிகளை நீக்கவும், வீட்டில் நேர்மறை எண்ணங்களை வரவேற்பதற்கும் சில விஷயங்களை தவறாம பண்ணணும். அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக நீங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடியது, காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வச்சுட்டு இதற்கப்புறமா நீங்கள் பூஜை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா இன்றைய தினம் கட்டாயம் வீடு துடைக்கணும். வீடு துடைக்கும் பொழுது அந்த துடைக்கின்ற தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு கலந்து வீடு துடைங்க. அப்படி துடைக்கும் பொழுது வீட்டிற்குள்ளிருந்து வெளிப்பக்கமாக வரணும். வீட்டிற்கு கடைசி அறையிலிருந்து நீங்க நிலைவாசல் வரைக்கும் துடைச்சிட்டு வரணும். இப்படி நம்ம துடைக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கின்ற அந்த தரித்திரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே, நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வெளியில் தள்ளுவதாக அர்த்தம். இது முதலாவதான விஷயம். அடுத்தது இரண்டாவதான முக்கியமான விஷயம், வீட்டிற்கு இன்றைய தினம் தூபம் போடணும். அப்படி நீங்க தூபம், அதாவது சாம்பிராணி போடும் பொழுது அதுல வெண்கடுகு போட்டு போடணும். வெண்கடுகு எல்லா கடைகள்லையும் விற்கும். பூஜை கடைகள்ல, நாட்டு மருந்து கடைகள்ல வெள்ளை நிறத்துல இருக்கின்ற இதை தான் நம்ம வெண்கடுகு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெண்கடுகு போட்டு வீட்டுல தூபம் போடுங்க. அது வெடிக்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கின்ற அந்த வெண்கடுகு போட்ட உடனேயே அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொரியிற மாதிரி சவுண்டு வரும். அது போட்ட உடனேயே நம்ம வீட்டில் இருக்கின்ற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடும். அடுத்தது முக்கியமாக இன்று வீட்டின் நிலைவாசல் கதவை துடைக்க வேண்டும். இது மூன்றாவது. நிலைவாசல் கதவை நீங்கள் நல்லா துடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு முதல் நாள் அன்று என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நிலைவாசல் கதவுல முக்கியமான சில விஷயங்களை நாளை மாதத்தின் முதல் நாள் ஜூலை 1 செய்யணும். அதுக்குண்டான பதிவு மாலை நேரத்தில் நான் கொடுப்பேன், அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். முக்கியமாக இதை தொடச்சி வச்சிருங்க. நான்காவது முக்கியமான விஷயம், வெங்காயத்தோல், பூண்டு தோல் இருந்தால் அதை என்ன பண்ணுங்க, ஒரு கற்பூரம் வைத்து கொளுத்தி விட்டுடுங்க. அந்த புகை பார்த்திங்கன்னா வீட்டின் எல்லா மூலை முடுக்குகளும் பரவ வேண்டும். இதன் மூலமாக வீட்டில் ஒரு நல்ல வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும். அடுத்தது ஐந்தாவது, இன்று இரவு தூங்கும் பொழுது பெண்கள் முக்கியமாக இந்த விஷயங்களை பண்ணுங்க. அதாவது உங்களுடைய சமையல் அறையில் ஒரே ஒரு கற்பூரம், 3 கிராம்பு, இதை வைத்து நீங்கள் அகல் விளக்கில் கொளுத்துங்க. இது எரிகிற வரைக்கும் அங்கேயே நில்லுங்க. அதற்கப்புறமா இது எல்லாமே எரிந்து அணைந்த உடனேயே அதிலிருந்து வாசம் வெளியே வரும். இது உங்களுடைய சமையலறையில் ரொம்ப ரொம்ப ஒரு புனிதத்தன்மையை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். இன்று நீங்கள் அசைவம் சமைத்தால் கூட தவறாமல் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுங்க. இந்த மாதத்தின் முழுவதுமே, அதாவது ஏதாவது பண கஷ்டம் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் விலகும். வீட்டில் எந்த ஒரு குடும்ப சண்டைகள் இருந்தாலும் அதுவும் நீங்கும். நாளை ஜூலை 1 திங்கட்கிழமையோடு மாதம் பிறக்கின்றது. இதில் கூடுதல் விசேஷமும் இருக்குது. நாளைக்கு திங்கட்கிழமையோடு பிறக்கின்ற இந்த மாதத்தில் அந்த டைமில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத மாலை நேரத்தில் நான் பதிவு கொடுக்குறேன். அதையும் நீங்கள் செய்து பயன்பெறுங்கள். இதன் மூலமாக மாதம் முழுவதும், அதாவது இந்த ஜூலை வரை இருக்கின்ற மாதம்
மாதம் முழுவதும் வீட்டில் பண கஷ்டம் இருக்காது, கடன் தொல்லை இருக்காது, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது எல்லாமே நம்ம சேனலில் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இன்றைய தினம் தவறாமல் இந்த சில விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த மாதம் பிறக்கின்றது அப்படின்னு சொன்னேன். வீட்டில் என்ன பண்ணுங்க, நிலைவாசலுக்கு 2 பக்கமும் சிறிதளவு கல்லுப்பு, அதற்கு மேலே மஞ்சள், அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தில் மஞ்சள் தடவி, இன்னொரு எலுமிச்சை பழத்தில் குங்குமம் தடவி நிலைவாசலுக்கு 2 பக்கமும் வைங்க. இது நாளை எடுத்து காலையில் வெளியே போட்டுடுங்க. கல்லுப்பு, இந்த எலுமிச்சை பழம் 2த்தையும் வெளியே எடுத்துகிட்டு போய் கொட்டிடுங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கின்ற நேர்மறை ஆற்றல்களை வெளியேற்றும். இது மிகவும் முக்கியமான தகவல். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் எப்பொழுதும் நிலைத்து இருக்கும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.